ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன 8 வசந்தாலு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோயின் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அவங்க அதே நேரத்தில் புக்கு எழுதுறதுலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போது ஒரு நாள் இவங்க ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துடுது. அதனால இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் இன்னமேல் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாள் இவங்க ஃபாரின்லேருந்து திருப்பி இந்தியாவுக்கு அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. அப்போது அங்கே ஒரு ரைட்டரை அவங்க மீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது ஒரு நாள் அந்த ஹீரோவை பற்றின உண்மை எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. கடைசியில் இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, எதனால ஹீரோ அந்த உண்மையெல்லாம் மறைச்சு வாழ்ந்தார், கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பானிந்தர் நட்செட்டி அவங்களோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ரொமான்டிக்கல் படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக படத்தில் ஹீரோனாக நடித்த ஆனந்திகா சனல்குமார் அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தமிழில் லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கு ஜோடி அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கில் மேடு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இந்த 2 படமும் ஓரளவுக்கு கலவையான விமர்சனங்களை பெற்று தான் படம் ஓடுச்சு. ஆனால் மேடு படம் தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கில் இவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க. நடித்தாலும் அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவங்க வர எல்லா காட்சியுமே சூப்பராக இருக்கும். ஒரு மாஸ்டர் இறந்து போயிட்டார்னா அந்த இடத்துல பையன் என்னென்ன உட்காந்து சடங்கெல்லாம் பண்ணணுமோ அதை இவங்க பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கவங்க இதெல்லாம் பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல காட்சி எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த டைலாக் ஒவ்வொன்றுமே சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த காட்சி எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்கில் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் என்ட்ரன்ஸையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. கடைசி கிளைமேக்ஸில் அந்த மலையில் அந்த காட்சியை உண்மையிலே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சதே மியூசிக் தான். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தில் பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் டேரக்டர் படத்தை எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக டேரக்டர் சூப்பராக கதைக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டேரக்டரும் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் ரொமான்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த லவ் போர்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க பிரேக்கப் ஆன பிறகு அந்த ஹீரோ எங்கே போனார்னே நமக்கு தெரியாது. செகண்ட் ஹாஃபில் சரி இவர் வருவார் அவர் வரன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வரவே மாட்டார். அந்த ரொமான்ஸ் காட்சியை டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த ரொமான்ஸ் காட்சியில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.